திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு ஒவ்வொரு திமுக தொண்டரும் வாக்குச்சாவடி நிலையிலிருந்து தயாராக வேண்டும் என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் இந்த கடிதத்தை திமுக தொண்டர்களுக்கு எழுதியிருக்கின்றார். இந்த கடிதத்திலே பருவமழை காலம் தொடங்கி இருக்கின்றது. துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் என்ற அனைவரும் களத்தில் இருக்கின்றார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் இது போன்ற பருவமழை காலங்களில் மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் நியதி. கடந்த காலத்தில் திமுக அவ்வாறுதான் இருந்தது என்பதை எல்லாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், ஆனால் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த சூழ்நிலையிலும் கூட பருவமழை காலத்திலும் அரசியல் களத்தில் ஏதாவது அறிவுரை செய்ய முடியுமா என்றுதான் செயல்படுகின்றாரே தவிர ஆக்கப்பூர்வமாகவோ மக்களுக்கு உறுதுணையாகவோ உண்மையாகவோ எதையும் செய்யும் எண்ணம் இல்லாமல் இருக்கின்றார் என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார். நெல் மூட்டை கொள்முதல் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரும் அவருடைய கட்சியினரும் சொன்ன அனைத்துமே புழுகு மூட்டைகள் என்று விமர்சித்திருக்கின்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது மட்டுமல்லாமல் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலிலே அது தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்த உள்ளதாக தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கக்கூடியதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர், அதற்கு எதிராக நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றோம். பாஜகவும் அதிமுகவும் குறுக்கு வழியில் வெற்றி பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை கொண்டு வர பார்க்கின்றார்கள் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திமுகவினர் 2026 தேர்தல் வெற்றிக்காக என்னென்ன பணிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அது குறித்து விவாதிப்பதற்காக வரக்கூடிய 28ஆம் தேதி மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் அரங்கில் பயிற்சி கூட்டம் நடத்தப்பட இருக்கின்றது என்று கட்சியினருக்கு தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர், என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற இலக்குடன் கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று தன்னுடைய வழக்கமான பாணியில் திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். எஸ்ஐஆர் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்போம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், என்னுடைய வாக்குச்சாவடியில் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்வேன் என ஒவ்வொரு திமுக உடன்பிறப்புகளும் உறுதியேற்று களப்பணியாற்றினால் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் முன்னிலை பெற்று 2026 7வது முறையாக திமுக ஆட்சி அமைவது உறுதியாகிவிடும். மக்கள் நலனையும் மாநில உரிமைகளையும் காக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தமிழ்நாடு தலைகுனியாது, தலைகுனிய விடமாட்டார்கள் திமுகவினர். அந்த நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் மாமல்லபுரத்தில் நடைபெறக்கூடிய பயிற்சி கூட்டத்தில் உங்களை சந்திக்க வருகின்றேன் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.